இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஓகே, வணக்கம். சிரம்பான்லேருந்து சரவணன். சரிங்களா? இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இப்போ மதிய மணி 1 ஆகிடுச்சு. ஓகே, எதுக்காக இந்த லைவ் வீடியோ பார்த்தீங்கன்னா, கேப்ஷனை பார்த்துருப்பீங்க. ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு MIC லீடர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். சரி, என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது DAPS சார்ந்த நம்ம சகோதரி YB காமாட்சி அவர்களை பற்றி ஒருத்தர் வந்து தரைக்குறவாக பேசியிருக்காரு. சரிங்களா? தரைக்குறவாக பேசியிருக்காரு. அவர் வந்து ஒரு MICயோட ஒரு தொண்டர். ஓகே, இது எல்லாத்துக்கும் தெரியும். அவர் பேர் வந்து பழனின்ட்டு. ஸோ அவருக்கு நிறைய பேத்துக்கு அவரை பற்றி தெரியும். சரிங்களா? நான் விஷயத்துக்கு வரதுக்கு முன்னே ஒரு நிமிஷம் வந்து நான் பழனிக்கிட்ட சொல்லிக்கிறேனே. பழனினே பாருங்க, நான் உங்களுக்கு அண்ணன் மரியாதை கொடுக்குறேன். என்ன காரணம் தெரியுமா? இவ்வளோ நடந்தோம். நான் உங்களுக்கு ஏன் அண்ணன் மரியாதை கொடுக்குறேன் அப்படின்னா, பண்பாட்டு, அதான் தமிழர்களோட பண்பாடு. சரிங்களா? அந்த பண்பாட்டை கற்றுக்கிட்டோம். ஸோ அதனால் நான் அதை வெளிப்படுத்துகிறேன். உங்களுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நீங்கள் வந்து ஒரு பெண்ணை வந்து இவ்வளோ தரைக்குறவாக நீங்கள் பேசியிருக்கீங்க. சரி, இதுக்கு மேலே பட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசுனீங்க அப்படின்னா, ஏன்னா உங்களை பற்றின விஷயம் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. இந்த வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் நிறைய வந்திருக்கு. ஆனால் அதை பற்றி நாங்கள் யாருமே எதுவுமே கேட்டதும் கிடையாது. அது எங்களுக்கு தேவையும் இல்லை. சரிங்களா? என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து ஒரு தேவையில்லாத இஷ்யூன்னு வச்சுக்கோமே. அது உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ளது. நீங்கள் யாரை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு நிறைய ஆடியோலாம் வந்திருக்கு. அதை பற்றி நாங்கள் வந்து கவலையே படலை. சரிங்களா? ஆனால் இப்போ ஏன் இந்த ஆடியோ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக MIC தலைவர்களுக்கு, சரிங்களா, தலைமைத்துவத்திலேருந்து அடி தொண்டர்கள் வரைக்கும் நான் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு உங்களோட தொண்டர்களுக்கு எப்படி பெண்கள்கிட்ட பேசணும்னு கற்றுக் கொடுங்க. சரிங்களா? தயவு செஞ்சு உங்களோட தொண்டர்களுக்கு எப்படி பெண்களை பேசணும், எப்படி பெண்கள்கிட்ட நடந்துக்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுங்க. சரிங்களா? இந்த மாதிரி அணிதினமும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ பழனியை போல அணிதினமும் எல்லாரும் வந்து பெண்களை கேவலப்படுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோமே. ஏற்கனவே MICக்கு வந்து இருந்த கெட்ட பேரை போக்குறதுக்காக இன்னைக்கு இளைஞர் படை நிறைய விஷயங்களை, மாய்க்கா இளைஞர் படை வந்து நிறைய விஷயங்களை இறங்கி பொறுப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போல அந்த பொறுப்பானவர்களுக்கும் கெட்ட பேர் வர வைக்கிற அளவுக்கு இந்த மாய்க்கா உறுப்பினரோட செயல்பாடு இருக்கு. சரிங்களா? இதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு விஷயம், இதுக்கு வந்து நீங்க ஒரு முடிவு எடுக்கல, இது வந்து நீங்க கண்டிக்கல அப்படின்னா, அப்புறம் தலைமைத்துவத்தில் நீங்களாம் இருந்து புண்ணியம் இல்லைன்றது தான் ஒரு கேள்விக்குறியா ஆகும். சரிங்களா? நான் யாரும் இங்க வந்து சார்ந்து இந்த கட்சி சரியில்லை அதெல்லாம் நான் பேச வரல. சரிங்களா? நிலைமை சரியில்லாம இருந்த கட்சி இன்னைக்கு எப்படி புதுப்பிச்சு எந்த அளவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பாடுபட்டு இருக்கிற உங்களுக்கு தெரியும். சரிங்களா? மாய்க்காவை இன்னைக்கு புது நிலைக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருக்கீங்கன்னா அந்த இளைஞர் படைக்கு தெரியும். ஓகே, ஆனா இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல கெடுத்து விடுற மாதிரி தான் இருக்கு உங்க தொண்டரோட பேச்சுவார்த்தைகள். சரிங்களா? அப்படி அவருக்கு தனிப்பட்ட முறையில இல்லை ஏதாவது விரோதம் இருந்துச்சுன்னா அதை தனிப்பட்ட முறையில் அவங்ககிட்ட பேசியிருந்துருக்கணும். தைரியம் உள்ள ஒரு ஆண் செய்ய வேண்டிய செயல் என்ன தெரியுமா? அந்த பெண்மணி கிட்ட தனிப்பட்ட முறையில் நீ ஃபோன் கால்லையோ இல்லை நேரடியாக போய் பார்த்தோ உங்கள் செயல்பாடு சரியில்லை, உங்களோட ஆக்கமும் ஊக்கமும் சரியில்லை அப்படின்றத வந்து நீ போய் அங்கே பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பெண்மணியை, அது குடும்பக்கார பெண், அரசியல் ரீதியிலேருந்து கொஞ்சம் அவங்கள தள்ளி வைப்போமே, ஒரு குடும்ப பெண்ணை நீ இந்த அளவுக்கு இவர் வந்து போயிட்டு கேவலப்படுத்துறாருன்னா அப்ப மாய்க்கால கத்து கொடுத்தது அதுதானா அப்படின்ற கேள்விக்குறி வருமா இல்லையா மக்கள் மத்தியில? நீங்க சொல்லுங்க. நான் கேட்கறது தவறா? நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு எவ்வளவு பெண்கள் இருப்பாங்க. இன்னைக்கு இவங்களை பேசுவாரு, இவங்க கட்சியில இருக்கிறாங்க அப்படின்ட்டு இவங்களை வந்து எவன் வச்சிருக்கான், அவன் வச்சிருக்காங்களா, இவனை வச்சிருக்காங்களான்னு கேட்பாரு. நாளைக்கு மற்ற பெண்களை கேட்க மாட்டாருன்றது என்ன நிச்சயம், என்ன உறுதி? ஸோ இன்னமும் மாய்க்கா வந்து கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்க போறீங்களா? இன்னைக்கு நீங்க இவர் மேல எடுக்கிற நடவடிக்கை பயங்கரமா இந்த மலேசியால வாழக்கூடிய அத்தனை தமிழர்களும் இந்தியர்களும் வந்து பார்க்கக்கூடிய அளவுல நீங்க எடுக்க போற நடவடிக்கையில தான் இனி எவனும் வந்து எந்த பெண்மணியோ எந்த கட்சியை சார்ந்தவங்களா இருக்கட்டும்ங்க, அதாவது DAPயோ பக்காத்தானாரோ இது காடிலானோ எந்த கட்சியோ மாய்க்காவோ இல்ல எந்த அடிப்படை கட்சியில இருந்தாலும் சரி, யாரும் எந்த ரீதியிலும் எந்த கட்சியிலையோ இல்ல தனிப்பட்ட முறையிலோ எந்த பெண்களையும் இழிவுபடுத்தி பேசக்கூடாது. அந்த அளவுக்கு உங்களோட நடவடிக்கை எடுக்கணும். உங்களுக்கு தைரியம் இருக்கா எடுக்கிறதுக்கு? உங்களுக்கு தைரியம் இருக்கா? அப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? இன்னைக்கு நான் உங்ககிட்ட இந்த கேள்வியை நான் எழுப்புறேன். சரிங்களா? ஸோ மாய்க்காவை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் துப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இளைஞர் படம் வந்து ஏதோ ஒரு அளவில் வந்து அதை புதுப்பிச்சு நல்ல விஷயங்களை நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஆனால் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு இருந்துச்சுன்னா உங்கள் தொண்டர் மூலியமா, இந்த பழனி மூலியமா, இது எங்கே போய் நிப்பாட்டோம்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. இதை இன்னும் நீங்கள் கை கட்டி வேடிக்கை பார்க்க போறீங்களா? சரி, ஒரு 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 அரசியல் உள்ள பெண்கள்லாம் வந்து இப்படித்தான் அடுத்தவனை வச்சுக்குவாங்க அப்படின்றது என்ன உண்மையா? நீங்க சொல்லுங்க.
அப்படின்னா உங்க கட்சியிலும் பெண்கள் இருக்காங்க தானே? இது வந்து இப்ப அடுத்த ஒரு கேள்வி வந்து பெண்கள் அணி, அதாவது மாய்கா பெண்கள் அணிக்கு இருக்கிற தலைவர்ல இருந்து, அம்மா உங்களுக்கு தான் இந்த கேள்வி, அந்த தலைவர்ல இருந்து அடிமட்ட தொண்டர்கள் பெண்கள் இருக்கீங்களே, நீங்க இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? நீங்க என்ன கண்டனம் தெரிவிக்க போறீங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? நீங்க என்ன கண்டனம் தெரிவிக்க போறீங்கன்றத நாங்க பாக்குறோம். சரிங்களா? என்னங்க சும்மா ஒரு அரசியல்ல வந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற பொம்பளைங்களா என்ன அவ்வளவு கீழ்த்தனமான பொம்பளைங்கன்னு உங்களுக்கு நினைப்பா? பழனி, நான் உங்களை கேட்கறேன், உங்களுக்கு என்ன அவ்வளோ ஒரு நினைப்பா? உங்களுக்கு என்ன நல்லா தெரியும். பழனி, உங்களுக்கு என்ன, நம்ம 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்தது இல்லை, பட் ஒரு குரூப்ல ஆட் பண்ணி என்ன கேள்வியும் கேட்டீங்க நீங்க ஒரு இஷ்யூல. சரிங்களா? உங்களுக்கு என்ன நல்லா தெரியும். ஸோ என்ன பழனி, ஏன்னா உங்களுக்கு இந்த ஒரு கேடுகட்ட வேலை? நீங்க சொல்லுங்கண்ணே. உங்க பொழப்பே சிரிப்பா சிரிக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு ஏன்னா இந்த கேடுகட்ட கேள்வி? உங்க வீட்டு பொம்பளாளுங்களை நீங்க இப்படி தான் கேட்பீங்களா? சொல்லுங்க பாப்பா. இல்லை உங்க கட்சியில் உள்ள பொம்பளாளுங்களை நீங்க இப்படி தான் கேட்பீங்களா பெண்களை? ஏன்னா அப்படி பண்றீங்க? ஏன் உங்களுக்கு என்ன பெண்களை கண்டா அவ்வளவு இழுவ இலக்காரமா இருக்கு? ஒட்டுமொத்த பொம்பளைங்களும் வந்து பெண்களும் வந்து விளக்க மாற்ற தூக்கிக்கிட்டு எம்ஐசி எஸ்கியூல வந்து நிக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? அதுதான் உங்க நோக்கமா? உங்க தலைவருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு தான் உங்களுக்கு நோக்கமா? சொல்லுங்க பழனியண்ணே. வேணாண்ணே, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு வேலைண்ணே. உங்க பேச்சு வந்து நீங்க வேற எங்கேயாவது போய் பேசுங்க. ஆனா ஒரு அரசியல்ல இருக்கிறவங்களோ இல்ல சாதாரண பெண்கள்கிட்டயோ, சரிங்களா, நீங்க வச்சுக்காதீங்க. நீங்க கேட்கலாம், நீ யாரா, நீ என்ன பெரிய அப்பா டக்கற, நீ வந்து கேள்வி கேட்கற. நான் கேட்பேன். ஏன் தெரியுங்களா? எனக்கு உரிமை இருக்கு. ஏன்னா இந்த நாட்டில் நம்ம வாழ்றோம்னா நம்ம கூட பிறந்தவங்க தான் அக்கா தங்கச்சின்னு இல்லை, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் எல்லாருமே நமக்கு அக்கா தங்கச்சி தான். சரியா? ஸோ வைபி காமாச்சு எனக்கு அக்கா முறை தான். ஓகே? ஸோ அந்த அக்காவுக்காக நான் கேள்வி கேட்குறேன். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற பதில். ஏன்னா நீங்கள் மனசில் வச்சிருப்பீங்க, நீங்கள் எப்படி பேசுவீங்க, நீங்கள் எப்படி தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கும் தெரியும். சரிங்களா? ஸோ உங்கள் தில்லாலங்கடி வேலையெல்லாம் கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே உங்கள் வாயை வந்து பார்த்துக்குங்களேன். இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க வாய்க்கு. ஏன்னா எல்லாருமே என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. உங்கள் கூட உள்ளவங்களே வந்து உங்களை வந்து காரி துப்புற அளவுக்கு நீங்கள் நடந்துக்காதீங்க. சரிங்களா? ஸோ குரூப்ல எல்லாம் போட்டு ஆட் பண்ணிக்கிட்டு கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு டைம் இல்லை உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட எம்ஐசி லீடர்ஸ், தலைமை தொழில் இருக்கக்கூடிய விக்னேஸ்வரன் ஐயா, அப்புறம் நம்ம சரவணண்ணே, டாக்டர் சரவணண்ணே, நீங்களாம் வந்து என்ன செய்ய போறீங்கன்னு நான் பார்ப்போம். சரிங்களா? இதை வந்து நாங்கள் இதோட விட்டுறதா இல்லை. சரிங்களா? இதோட விட்டுறதா இல்லை. நீங்கள் நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் இதை நோண்டிக்கிட்டு தான் இருப்போம். சரிங்களா? என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உங்களை இழிவுபடுத்துவோ, உங்களை வந்து கட்சியிலேருந்து அதாவது உங்கள் கட்சிக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கும், அது சத்தியமாக அந்த ஒரு நோக்கம் கிடையாது. சரிங்களா? நம்ம எல்லாருமே வந்து இப்போ ஒன்றா சேர்ந்து நம்மளால முடிஞ்சதை அவங்க கட்சியின் அடிப்படையில் நம்ம என்ன செய்ய முடியுமோ அந்த சமுதாயத்துக்கு நம்ம செய்வோன்றதை தான் நம்ம முன்னோக்கி போய்கிட்டு இருக்கோம். சரிங்களா? நீங்கள் மாய்க்கால இருந்து நான் தான் சொல்கிறேன், நான் வந்து எடுத்துக்காட்டியோ ஐஸ் வச்சு யாருக்கும் பேச வேண்டியதில்லை. ஒரு காலத்தில் மாய்க்காவை நானும் அடித்தேன். சரிங்களா? ஆனால் இன்னைக்கு இளைஞர்களோட செயல்பாடை பார்க்கும்போது நல்லா இருக்கு. சரிங்களா? நல்ல விஷயங்கள் நிறைய செய்கிறாங்க. அவங்களும் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து மாய்க்க கட்சியை திருப்பி ஒரு புத்துணர்ச்சியோட கொண்டு வரணும்னு பாடுபடுறாங்க. அப்ப இந்த கட்சி நல்லா இல்ல, அந்த கட்சி கெட்டது செய்யுது, இவங்களோட செயல்பாடு சரியில்லைன்னு போது அடிச்ச நாம தான் இன்னைக்கு வந்து அவங்க நல்லா செஞ்சுட்டு இருக்கும்போது பாராட்டணும். சரிங்களா? ஏன்னா மலேசியாவில் இருக்கிற ஒரே தமிழர்கள், அதாவது இந்தியர்களுக்குன்னு இருக்கிற ஒரே கட்சி வந்து மாய்க்கா மட்டும்தான். சரிங்களா? இது நாள் வரைக்கும் வந்து வேற கட்சியும் வரல. சரிங்களா? அடுத்து வரதா என்ன நமக்கு தெரியாது. ஆனா வரல, இன்னமும் தாய் கட்சின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட தாய் கட்சிக்கு வந்து கெட்ட பேரை விளைவிக்கிற மாதிரி இவங்க நடந்துகிட்டா நீங்க என்ன செய்ய போறீங்க? இதான் எங்களோட கேள்வி. இதுக்கு என்ன நடவடிக்கை நீங்க எடுக்க போறீங்க? இந்த நடவடிக்கை எவ்வளவு குறுகிய காலத்துல நீங்க எடுக்க போறீங்க அப்படின்றது பகிங்கரமா நீங்க செய்யணும். சரிங்களா? அந்த நடவடிக்கை வந்து பகிங்கரமா நீங்க செய்யணும். அது எல்லாத்துக்கும் ஒரு பாடமா இருக்கணும். சரிங்களா? எல்லாத்துக்குமே ஒரு பாடமா இருக்கும். இனி மலேசியால நம்ம இந்தியர் பெண்களை வந்து எவனாவது இழிவுபடுத்தி பேசணும்னு நினைச்சா அவனுக்கு அந்த பயம் வரணும். சரிங்களா? அந்த அளவுக்கு உங்களோட நடவடிக்கை இருக்கணும். அதுதான் தாய் கட்சிக்கு வந்து நீங்க கொடுக்குற மரியாதை. அதே நேரத்தில் தாய் கட்சிக்குன்னு ஒரு சொல்லு வருது இல்ல, அதுக்குள்ள செயல்பாடும் அதுதான். சரிங்களா? மற்ற கட்சிகளில் உள்ளவங்களும், அதாவது பக்கத்தான ஆராப்பான்ல இருக்கிறவங்களும் யாராவது கூட பேசுறதா இருந்தாலும் யோசிக்கணும். அந்த அளவுக்கு இருக்கணும் உங்களோட செயல்பாடு. சரிங்களா? ஸோ பக்கத்தான அரப்பான்ல இருக்கக்கூடிய பெண்களை வந்து இழிவுபடுத்துறது மாய்க்கா கட்சியா இருந்தாலும் சரி, அல்லது பக்கத்தான்ல இருந்து மாய்க்காவை இழிவுபடுத்துறதா இனி நடக்கக்கூடாத ஒரு விஷயமா இருக்கணும். இப்ப நடந்த இந்த செயல்பாட்டுக்கு YB காமாட்சிக்கு நீதி கிடைக்கணும். சரிங்களா? YB காமாட்சிக்கு நீதி கிடைக்கணும். ஒரு பெண்ணை இழிவுபடுத்தினதுக்கு பழனி பயங்கரமா மன்னிப்பு கேட்டே ஆகணும். சரிங்களா? மலேசியா மக்கள், மலேசியா பெண்கள் எல்லாத்துட்டுமே மன்னிப்பு கேட்டு ஆகணும். சரிங்களா? அப்படி இல்லைன்னு வச்சுக்கோமே, நான் உறுதி சொல்ல முடியாது. எந்த நேரத்துலையும் மலேசியாவில் இருக்கிற எத்தனை பெண்கள்னு எனக்கு தெரியாது, விளக்கமாத்தோட வந்து உங்க எஸ்கியூ மின்னுக்கு நிக்கிற மாதிரி பாத்துக்காதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரிங்களா? இன்னைக்கு நான் பேசியிருக்கேன். இதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து கண்டிப்பா வரப்போறாங்க.
அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். சரிங்களா? தான்சிரி விக்னேஸ்வரன் என்ன, உங்கள் மேலே எனக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குது, சரவணன் மேலே ஒரு நல்ல மரியாதை இருக்குது. சரிங்களா? நீங்கள் நல்லது செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். சரிங்களா? இருந்த போதிலும் மலேசியா பூவில் மைக்கா உறுப்பினர்கள் இருக்கீங்க, தலைமை தொழிலத்தில் இருக்கக்கூடிய மகளிர் அணி, நீங்கள் இதுக்கு என்ன கண்டனம் தெரிவிக்க போறீங்க நான் பார்க்குறேன். சரிங்களா? இன்னைக்கு நீங்கள் கண்டனம் தெரிவிக்கலன்னு வச்சுக்கோமே, இன்னைக்கு பேசின அதே பைக் தான் நாளைக்கு உங்களையும் பேசும். சரிங்களா? அதுக்கு இன்னைக்கே ஒரு முடிவு எடுங்க. சும்மா வந்துட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க. நீங்கள் முடிவு எடுங்க, உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து நான் எந்த கட்சியின் அடிப்படை சார்ந்து நான் பேசலை. ஈவன் தோ நான் பக்கத்தான சப்போர்ட்டர்ஸாக இருந்தாலும் நான் வந்து கட்சியின் அடிப்படையில் இருந்து பேசலை. ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த அந்த அநீதிக்கு நியாயம் கேட்டு வந்திருக்கேன். சரிங்களா? எங்கள் அக்காவுக்கு நடந்த அநீதிக்கு நான் நியாயம் கேட்டு வந்திருக்கேன். அப்படி வந்து நீங்கள் நியாயம் சொன்னீங்கன்னா உங்களை நாங்கள் தலை வணங்குறோம். இல்லைன்னு வச்சுக்கோமே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நடக்கிறத பார்த்துங்களேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். இது யார் மனசையும் புண்படுத்தலை. முழுக்க பழனியனை உங்களோட வாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. உங்களோட ஆடியோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் யாரை வேணாலும் பேசிட்டு போங்கன்னா, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் போய் பேசிங்க. சரிங்களா? ஆனால் இந்த அளவில் வந்து ஒரு பயங்கரமாக ஒரு பெண்ணோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதே நேரத்தில் ஒரு பெண்ணோட மரியாதை சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் கீழ்த்தனமாக நடந்துக்காதீங்க. இன்னொரு நாளைக்கு இந்த மாதிரி வாய்ஸ் நோட் கொடுத்து கீழ்த்தனமாக நடந்துக்காதீங்க, பார்த்துக்குங்க. சரிங்களா? தயவு செஞ்சு பார்த்துங்க பழனியனை, இதுக்கு மேலே இந்த மாதிரி ஆடியோ செஞ்சிடாதீங்க. சரிங்களா? இது நான் உங்களுக்கு சொல்கிறது. ஆனால் மாய்க்கா தலைமைத்துவம் உங்கள் மேலே என்ன நடவடிக்கை எடுக்குதுன்றத பொறுத்திருந்து நாங்களும் பார்க்குறோம். ஆனால் ரொம்ப நாளைக்கெலாம் பொறுக்க முடியாது. பார்ப்போம் எத்தனை நாளில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு. சரிங்களா? நன்றி, வணக்கம். இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஓகே, வணக்கம். சிரம்பான்லேருந்து சரவணன். சரிங்களா? இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை. இப்போ மதிய மணி 1 ஆயிடுச்சு. ஓகே, எதுக்காக இந்த லைவ் வீடியோ பார்த்தீங்கன்னா, கேப்ஷனை பார்த்துருப்பீங்க, ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு எம்ஐசி லீடர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். சரி, என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது டிஏபியை சார்ந்த நம்ம சகோதரி வைபி காமாட்சி அவர்களை பற்றி ஒருத்தர் வந்து தரைக்குறவாக பேசியிருக்காரு. சரிங்களா? தரைக்குறவாக பேசியிருக்காரு. அவர் வந்து ஒரு எம்ஐசியோட ஒரு தொண்டர். ஓகே, இது எல்லாத்துக்கும் தெரியும். அவர் பேர் வந்து பழனின்ட்டு. ஸோ அவருக்கு நிறைய பேத்துக்கு அவரை பற்றி தெரியும். சரிங்களா? நான் விஷயத்துக்கு வரதுக்கு முன்னே ஒரு நிமிஷம் வந்து நான் பழனிக்கிட்ட சொல்லிக்கிறேனே. பழனினே பாருங்க, நான் உங்களுக்கு அண்ணன் மரியாதை கொடுக்குறேன். என்ன காரணம் தெரியுமா? இவ்வளோ நடந்தோம். நான் உங்களுக்கு ஏன் அண்ணன் மரியாதை கொடுக்குறேன் அப்படின்னா, பண்பாட்டு, அதான் தமிழர்களோட பண்பாடு. சரிங்களா? அந்த பண்பாட்டை கற்றுக்கிட்டோம். ஸோ அதனால் நான் அதை வெளிப்படுத்துகிறேன். உங்களுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நீங்கள் வந்து ஒரு பெண்ணை வந்து இவ்வளோ தரைக்குறவாக நீங்கள் பேசியிருக்கீங்க. சரி, இதுக்கு மேலே பட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசுனீங்க அப்படின்னா, ஏன்னா உங்களை பற்றின விஷயம் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. இந்த வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லையும் நிறைய வந்திருக்கு. ஆனால் அதை பற்றி நாங்கள் யாருமே எதுவுமே கேட்டதும் கிடையாது. அது எங்களுக்கு தேவையும் இல்லை. சரிங்களா? என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து ஒரு தேவையில்லாத இஷ்யூன்னு வச்சுக்கோமே. அது உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ளது. நீங்கள் யாரை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு நிறைய ஆடியோலாம் வந்திருக்கு. அதை பற்றி நாங்கள் வந்து கவலையே படலை. சரிங்களா? ஆனால் இப்போ ஏன் இந்த ஆடியோ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக எம்ஐசி தலைவர்களுக்கு, சரிங்களா, தலைமைத்துவத்திலேருந்து அடி தொண்டர்கள் வரைக்கும் நான் கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு உங்களோட தொண்டர்களுக்கு எப்படி பெண்கள்கிட்ட பேசணும்னு கற்றுக் கொடுங்க. சரிங்களா? தயவு செஞ்சு உங்களோட தொண்டர்களுக்கு எப்படி பெண்களை பேசணும், எப்படி பெண்கள்கிட்ட நடந்துக்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுங்க. சரிங்களா? இந்த மாதிரி அணிதினமும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ பழனியை போல அணிதினமும் எல்லாரும் வந்து பெண்களை கேவலப்படுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோமே. ஏற்கனவே எம்ஐசிக்கு வந்து இருந்த கெட்ட பேரை போக்குறதுக்காக இன்னைக்கு இளைஞர் படை நிறைய விஷயங்களை, மாய்க்கா இளைஞர் படை வந்து நிறைய விஷயங்களை இறங்கி பொறுப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போல அந்த பொறுப்பானவர்களுக்கும் கெட்ட பேர் வர வைக்கிற அளவுக்கு இந்த மாய்க்கா உறுப்பினரோட செயல்பாடு இருக்கு. சரிங்களா? இதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு விஷயம்
சாரி, இதுக்கு வந்து நீங்க ஒரு முடிவு எடுக்கல, இது வந்து நீங்க கண்டிக்கல அப்படின்னா அப்புறம் தலைமைத்துவத்தில் நீங்களாம் இருந்து புண்ணியம் இல்லைன்றது தான் ஒரு கேள்விக்குறியா ஆகும். சரிங்களா? நான் யாரும் இங்க வந்து சார்ந்து இந்த கட்சி சரியில்லை அதெல்லாம் நான் பேச வரல. சரிங்களா? நிலைமை சரியில்லாம இருந்த கட்சி இன்னைக்கு எப்படி புதுப்பிச்சு எந்த அளவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பாடுபட்டு இருக்கிற உங்களுக்கு தெரியும். சரிங்களா? மாய்க்காவை இன்னைக்கு புது நிலைக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருக்கீங்கன்னா அந்த இளைஞர் படைக்கு தெரியும். ஓகே, ஆனா இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல கெடுத்து விடுற மாதிரி தான் இருக்கு உங்க தொண்டரோட பேச்சுவார்த்தைகள். சரிங்களா? அப்படி அவருக்கு தனிப்பட்ட முறையில இல்ல ஏதாவது விரோதம் இருந்துச்சுன்னா அதை தனிப்பட்ட முறையில் அவங்க கிட்ட பேசி இருந்திருக்கணும். தைரியம் உள்ள ஒரு ஆண் செய்ய வேண்டிய செயல் என்ன தெரியுமா? அந்த பெண்மணி கிட்ட தனிப்பட்ட முறையில் நீ போன் கால்லையோ இல்ல நேரடியாக போய் பார்த்தோ உங்க செயல்பாடு சரியில்லை, உங்களோட ஆக்கமும் ஊக்கமும் சரியில்லை அப்படின்றத வந்து நீ போய் அங்க பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பெண்மணியை, அது குடும்பக்கார பெண், அரசியல் ரீதியிலிருந்து கொஞ்சம் அவங்களை தள்ளி வைப்போமே, ஒரு குடும்ப பெண்ணை நீ இந்த அளவுக்கு இவர் வந்து போயிட்டு கேவலப்படுத்துறாருன்னா அப்ப மாய்க்கால கத்து கொடுத்தது அதுதானா அப்படின்ற கேள்விக்குறி வருமா இல்லையா மக்கள் மத்தியில? நீங்க சொல்லுங்க. நான் கேட்கறது தவறா? நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு எவ்வளவு பெண்கள் இருப்பாங்க. இன்னைக்கு இவங்களை பேசுவாரு, இவங்க கட்சியில இருக்கிறாங்க அப்படின்ட்டு இவங்களை வந்து எவன் வச்சிருக்கான், அவன் வச்சிருக்கானா, இவனை வச்சிருக்கானான்னு கேட்பாரு. நாளைக்கு மற்ற பெண்களை கேட்க மாட்டாருன்றது என்ன நிச்சயம், என்ன உறுதி? சோ இன்னமும் மாய்க்கா வந்து கை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்க போறீங்களா? இன்னைக்கு நீங்க இவர் மேல எடுக்கிற நடவடிக்கை பயங்கரமா இந்த மலேசியால வாழக்கூடிய அத்தனை தமிழர்களும் இந்தியர்களும் வந்து பார்க்கக்கூடிய அளவுல நீங்க எடுக்க போற நடவடிக்கையில தான் இனி எவனும் வந்து எந்த பெண்மணியோ எந்த கட்சியை சார்ந்தவங்களா இருக்கட்டும்ங்க, அதாவது டிஏபியோ பக்காத்தானாரோ இது காடிலானோ எந்த கட்சியோ மாய்க்காவோ இல்ல எந்த அடிப்படை கட்சியில இருந்தாலும் சரி, யாரும் எந்த ரீதியிலும் எந்த கட்சியிலையோ இல்ல தனிப்பட்ட முறையிலோ எந்த பெண்களையும் இழிவுபடுத்தி பேசக்கூடாது. அந்த அளவுக்கு உங்களோட நடவடிக்கை எடுக்கணும். உங்களுக்கு தைரியம் இருக்கா எடுக்கிறதுக்கு? உங்களுக்கு தைரியம் இருக்கா? அப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? இன்னைக்கு நான் உங்ககிட்ட இந்த கேள்வியை நான் எழுப்புறேன். சரிங்களா? ஸோ மாய்க்கா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் துப்புவாங்க, துப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இளைஞர் படம் வந்து ஏதோ ஒரு அளவுல வந்து அதை புதுப்பிச்சு நல்ல விஷயங்களை நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஆனா இந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு இருந்துச்சுன்னா உங்க தொண்டர் மூலியமா, இந்த பழனி மூலியமா, இது எங்க போய் நிப்பாட்டும்? நீங்க யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. இதை இன்னும் நீங்க கை கட்டி வேடிக்கை பார்க்க போறீங்களா? சரி, ஒரு 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 அரசியல் உள்ள பெண்கள்லாம் வந்து இப்படித்தான் அடுத்தவனை வச்சுக்குவாங்க அப்படின்றது என்ன உண்மையா? நீங்க சொல்லுங்க. அப்படின்னா உங்க கட்சியிலும் பெண்கள் இருக்காங்க தானே? இது வந்து இப்ப அடுத்த ஒரு கேள்வி வந்து பெண்கள் அணி, அதாவது மாய்க்கா பெண்கள் அணிக்கு இருக்கிற தலைவர்ல இருந்து, அம்மா உங்களுக்கு தான் இந்த கேள்வி, அந்த தலைவர்ல இருந்து அடிமட்ட தொண்டர்கள் பெண்கள் இருக்கீங்களே, நீங்க இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? நீங்க என்ன கண்டனம் தெரிவிக்க போறீங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? நீங்க என்ன கண்டனம் தெரிவிக்க போறீங்கன்றத நாங்க பாக்குறோம். சரிங்களா? என்னங்க சும்மா ஒரு அரசியல்ல வந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற பொம்பளைங்களா என்ன அவ்வளவு கீழ்த்தனமான பொம்பளைங்கன்னு உங்களுக்கு நினைப்பா? பழனி, நான் உங்களை கேட்கறேன், உங்களுக்கு என்ன அவ்வளவு ஒரு நினைப்பா? உங்களுக்கு என்ன நல்லா தெரியும். பழனி, உங்களுக்கு என்ன, நம்ம 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்தது இல்ல, பட் ஒரு குரூப்ல ஆட் பண்ணி என்ன கேள்வியும் கேட்டீங்க நீங்க ஒரு இஷ்யூல. சரிங்களா? உங்களுக்கு என்ன நல்லா தெரியும். சோ என்ன பழனி, ஏன்னா உங்களுக்கு இந்த ஒரு கேடுகட்ட வேலை? நீங்க சொல்லுங்கண்ணே. உங்க பொழப்பே சிரிப்பா சிரிக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு ஏன்னா இந்த கேடுகட்ட கேள்வி? உங்க வீட்டு பொம்பளாளுங்களை நீங்க இப்படித்தான் கேட்பீங்களா? சொல்லுங்க அப்ப. இல்ல உங்க கட்சியில் உள்ள பொம்பளாளுங்களை நீங்க இப்படித்தான் கேட்பீங்களா பெண்களை? ஏன்னா அப்படி பண்றீங்க? ஏன் உங்களுக்கு என்ன பெண்களை கண்டா அவ்வளவு இழிவு இலக்காரமா இருக்கு? ஒட்டுமொத்த பொம்பளைங்களும் வந்து பெண்களும் வந்து விளக்க மாற்ற தூக்கிக்கிட்டு MIC HQல வந்து நிக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? அதுதான் உங்க நோக்கமா? உங்க தலைவருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு தான் உங்களுக்கு நோக்கமா? சொல்லுங்க பழனியண்ணே. வேணாண்ணே, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு வேலைண்ணே. உங்க பேச்சு வந்து நீங்க வேற எங்கேயாவது போய் பேசுங்க. ஆனா ஒரு அரசியல்ல இருக்கிறவங்களோ இல்ல சாதாரண பெண்கள்கிட்டயோ, சரிங்களா, நீங்க வச்சுக்காதீங்க. நீங்க கேட்கலாம், நீ யாரா, நீ என்ன பெரிய அப்பாட்டக்கிற, நீ வந்து கேள்வி கேட்கற. நான் கேட்பேன். ஏன் தெரியுங்களா? எனக்கு உரிமை இருக்கு. ஏன்னா இந்த நாட்டுல நம்ம வாழ்றோம்னா நம்ம கூட பிறந்தவங்க தான் அக்கா தங்கச்சின்னு இல்லை, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் எல்லாருமே நமக்கு அக்கா தங்கச்சி தான். சரியா? ஸோ வைபி காமாச்சு எனக்கு அக்கா முறை தான். ஓகே? ஸோ அந்த அக்காவுக்கு நான் கேள்வி கேட்குறேன். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற பதில். ஏன்னா நீங்கள் மனசில் வச்சிருப்பீங்க, நீங்கள் எப்படி பேசுவீங்க, நீங்கள் எப்படி தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கும் தெரியும். சரிங்களா? ஸோ உங்கள் தில்லாலங்கடி வேலையெல்லாம் கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே உங்கள் வாயை வந்து பார்த்துக்குங்களேன். இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க வாய்க்கு. ஏன்னா எல்லாருமே என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. உங்கள் கூட உள்ளவங்களே வந்து உங்களை வந்து காரி துப்புற அளவுக்கு நீங்கள் நடந்துக்காதீங்க. சரிங்களா? ஸோ குரூப்ல எல்லாம் போட்டு ஆட் பண்ணிக்கிட்டு கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு டைம் இல்லை உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட MIC லீடர்ஸ், தலைமை தொழில் இருக்கக்கூடிய விக்னேஸ்வரன் ஐயா, அப்புறம் நம்ம சரவணண்ணே, டாக்டர் சரவணண்ணே, நீங்களாம் வந்து என்ன செய்ய போறீங்கன்னு நான் பார்ப்போம். சரிங்களா? இதை வந்து நாங்கள் இதோட விட்டுறதா இல்லை. சரிங்களா? இதோட விட்டுறதா இல்லை. நீங்கள் நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் இதை நோண்டிக்கிட்டு தான் இருப்போம்.
சரிங்களா. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உங்களை இழிவுபடுத்துவோ உங்களை வந்து கட்சியிலேருந்து அதாவது உங்கள் கட்சிக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கோ, அது சத்தியமாக அந்த ஒரு நோக்கம் கிடையாது. சரிங்களா. நம்ம எல்லாருமே வந்து இப்போ ஒன்றா சேர்ந்து நம்மளால முடிஞ்சதை அவங்க கட்சியின் அடிப்படையில் நம்ம என்ன செய்ய முடியுமோ அந்த சமுதாயத்துக்கு நம்ம செய்வோன்றதை தான் நம்ம முன்னோக்கி போய்கிட்டு இருக்கோம். சரிங்களா. நீங்கள் மாய்க்கால இருந்து நான் தான் சொல்கிறேன், நான் வந்து எடுத்துக்காட்டியோ ஐஸ் வச்சு யாருக்கும் பேச வேண்டியதில்லை. ஒரு காலத்தில் மாய்க்காவை நானும் அடித்தேன். சரிங்களா. ஆனால் இன்னைக்கு இளைஞர்களோட செயல்பாடை பார்க்கும்போது நல்லா இருக்கு. சரிங்களா. நல்ல விஷயங்கள் நிறைய செய்கிறாங்க. அவங்கள வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து மாய்க்க கட்சியை திருப்பி ஒரு புத்துணர்ச்சியோட கொண்டு வரணும்னு பாடுபடுறாங்க. அப்போ இந்த கட்சி நல்லா இல்லை, அந்த கட்சி கெட்டது செய்யுது, இவங்களோட செயல்பாடு சரியில்லைன்னு போது அடிச்ச நாம தான் இன்னைக்கு வந்து அவங்க நல்லா செஞ்சுட்டு இருக்கும்போது பாராட்டணும். சரிங்களா. ஏன்னா மலேசியாவில் இருக்கிற ஒரே தமிழர்கள், அதாவது இந்தியர்களுக்குன்னு இருக்கிற ஒரே கட்சி வந்து மாய்க்கா மட்டும்தான். சரிங்களா. இது நாள் வரைக்கும் வந்து வேற கட்சியும் வரல. சரிங்களா. அடுத்து வரதா என்ன நமக்கு தெரியாது, ஆனா வரல. இன்னமும் தாய் கட்சி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட தாய் கட்சிக்கு வந்து கெட்ட பேரை விளைவிக்கிற மாதிரி இவங்க நடந்துகிட்டா நீங்க என்ன செய்ய போறீங்க? இதான் எங்களோட கேள்வி. இதுக்கு என்ன நடவடிக்கை நீங்க எடுக்க போறீங்க? இந்த நடவடிக்கை எவ்வளவு குறுகிய காலத்துல நீங்க எடுக்க போறீங்க அப்படின்றது பகிங்கரமா நீங்க செய்யணும். சரிங்களா. அந்த நடவடிக்கை வந்து பகிங்கரமா நீங்க செய்யணும். அது எல்லாத்துக்கும் ஒரு பாடமா இருக்கணும். சரிங்களா. எல்லாத்துக்குமே ஒரு பாடமா இருக்கும். இனி மலேசியால நம்ம இந்தியர் பெண்களை வந்து எவனாவது இழிவுபடுத்தி பேசணும்னு நினைச்சா அவனுக்கு அந்த பயம் வரணும். சரிங்களா. அந்த அளவுக்கு உங்களோட நடவடிக்கை இருக்கணும். அதுதான் தாய் கட்சிக்கு வந்து நீங்க கொடுக்குற மரியாதை. அதே நேரத்தில் தாய் கட்சிக்குன்னு ஒரு சொல்லு வருது இல்ல, அதுக்குள்ள செயல்பாடும் அதுதான். சரிங்களா. மற்ற கட்சிகளில் உள்ளவங்களும், அதாவது பக்கத்தான ஆராப்பான்ல இருக்கிறவங்களும் யாராவது கூட பேசுறதா இருந்தாலும் யோசிக்கணும். அந்த அளவுக்கு இருக்கணும் உங்களோட செயல்பாடு. சரிங்களா. ஸோ பக்கத்தான அரப்பான்ல இருக்கக்கூடிய பெண்களை வந்து இழிவுபடுத்துறது மாய்க்கா கட்சியா இருந்தாலும் சரி, அல்லது பக்கத்தான்ல இருந்து மாய்க்காவை இழிவுபடுத்துறதாலும் இனி நடக்கக்கூடாத ஒரு விஷயமா இருக்கணும். இப்ப நடந்த இந்த செயல்பாட்டுக்கு YB காமாட்சிக்கு நீதி கிடைக்கணும். சரிங்களா. YB காமாட்சிக்கு நீதி கிடைக்கணும். ஒரு பெண்ணை இழிவுபடுத்தினதுக்கு பழனி பயங்கரமா மன்னிப்பு கேட்டே ஆகணும். சரிங்களா. மலேசியா மக்கள், மலேசியா பெண்கள் எல்லாத்துட்டுமே மன்னிப்பு கேட்டு ஆகணும். சரிங்களா. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோமே, நான் உறுதி சொல்ல முடியாது. எந்த நேரத்துலையும் மலேசியாவில் இருக்கிற எத்தனை பெண்கள்னு எனக்கு தெரியாது, விளக்கமாத்தோட வந்து உங்க எஸ்கியூ மின்னுக்கு நிக்கிற மாதிரி பாத்துக்காதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரிங்களா. இன்னைக்கு நான் பேசியிருக்கேன். இதுக்கப்புறம் அடுத்தடுத்து கண்டிப்பா வரப்போறாங்க. அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். சரிங்களா. தான் சரி விக்னேஸ்வரன் அண்ணன், உங்க மேல எனக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கு. சரவணன் அண்ணன் மேலேயும் நல்ல மரியாதை இருக்கு. சரிங்களா. நீங்க நல்லது செய்வீங்க நான் எதிர்பார்க்கிறேன். சரிங்களா. இருந்த போதிலும் மலேசியா பூர்ல மாய்க்கா உறுப்பினர்கள் இருக்கீங்க. தலைமை தொழிலத்தில் இருக்கக்கூடிய மகளிர் அணி, நீங்க இதுக்கு என்ன கண்டனம் தெரிவிக்க போறீங்க நான் பாக்குறேன். சரிங்களா. இன்னைக்கு நீங்க கண்டனம் தெரிவிக்கலன்னு வச்சுக்கோமே, இன்னைக்கு பேசின அதே வாய் தான் நாளைக்கு உங்களையும் பேசும். சரிங்களா. அதுக்கு இன்னைக்கே ஒரு முடிவு எடுங்க. சும்மா வந்துட்டு நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க. நீங்க முடிவு எடுங்க. உங்களுக்கு பின்னால நாங்க இருக்கோம். சரிங்களா. ஸோ இது வந்து நான் எந்த கட்சியின் அடிப்படை சார்ந்து நான் பேசல. இவன் தோ நான் பக்கத்தான சப்போர்ட்டர்ஸா இருந்தாலும் நான் வந்து கட்சியின் அடிப்படையில இருந்து பேசல. ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த அந்த அநீதிக்கு நியாயம் கேட்டு வந்திருக்கேன். சரிங்களா. எங்க அக்காவுக்கு நடந்த அநீதிக்கு நான் நியாயம் கேட்டு வந்திருக்கேன். அப்படி வந்து நீங்க நியாயம் சொன்னீங்கன்னா உங்களை நாங்கள் தலைவணங்குறோம். இல்லைன்னு வச்சுக்கோமே, ஸோ அதுக்கப்புறம் நீங்க நடக்கிறத பார்த்துங்களேன். ஓகேங்களா. நன்றி, வணக்கம். இது யார் மனசையும் புண்படுத்தல. முழுக்க பழனின உங்களோட வாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துங்க. உங்களோட ஆடியோ இதுக்கு மேல நீங்க யாரை வேணாலும் பேசிட்டு போங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க போய் பேசிங்க. சரிங்களா. ஆனா இந்த அளவுல வந்து ஒரு பயங்கரமா ஒரு பெண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே நேரத்தில் ஒரு பெண்ணோட மரியாதை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஸோ இந்த அளவுக்கு நீங்க கீழ்த்தனமா நடந்துக்காதீங்க. இன்னொரு நாளைக்கு இந்த மாதிரி வாய்ஸ் நோட் கொடுத்து கீழ்த்தனமா நடந்துக்காதீங்க. பாத்துக்குங்க. சரிங்களா. தயவு செஞ்சு பாத்துங்க பழனின. இதுக்கு மேல இந்த மாதிரி ஆடியோ செஞ்சிடாதீங்க. சரிங்களா. இது நான் உங்களுக்கு சொல்றது. ஆனா மாய்க்கா தலைமைத்துவம் உங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்குதுன்றத பொறுத்திருந்து நாங்களும் பாக்குறோம். ஆனா ரொம்ப நாளைக்கெல்லாம் பொறுக்க முடியாது. பாப்போம் எத்தனை நாள்ல நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு. சரிங்களா. நன்றி, வணக்கம்.